என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்ற சத்தியமனால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. காப்புலிங்காபுரம் முதல் உத்தரவு. 2 கணவன் மனைவி 2 வருவாங்க, காலில் வந்துட்டு வரலாம். ஓய், ஒன்று வர விழுங்கடா. ராஜன் சேர் கொடுத்தாரு, உட்காரலாம். 2 பேருடைய மனதும் ஒரு நிலைப்படவில்லை. 2 பேரும் ஒன்று போல நின்று பிரார்த்தனை செய்து காலில் விட்டுவாங்க. இந்தாப்பா, மனம் கோணாமல் குழப்பமில்லாத உணர்வோடு வாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே கொஞ்சம் விவசாய நிலங்களும், அதை தாண்டி வலதுபுறத்தில் ஒரு மரமும் கோயிலும் இருக்கா. அதுக்கு உள்ளே போன பிறகு தான் உங்கள் வீடுகள்லாம் வருது. 1க்கு மேற்பட்ட வீடுகள் உன் உறவுக்கும் உனக்கும் இருக்குது. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம், வாங்க. ஓகே, உட்காரலாம். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் பண வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கா. அதனால் கொடுத்த பணங்கள் உனக்கு இதுவரை கை வந்து சேரலை, மன வருத்தங்கள் நிறைய. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் எந்த வாரிசுகளுக்கும் விருத்தியான வாழ்க்கை இதுவரை நிறையவர்களுக்கு அமையலை. ஆனால் எனக்கு வரக்கூடிய வாரிசு விருத்தி உள்ளதாகவும் வம்சவழி பெருகக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதனால் எனக்கு நல்ல வரம் வேணும், குழந்தை வர வேணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. யார் இருக்கீங்க? வரீங்களா? வாங்க. அமைதி. வரலாம். இப்படி 4 தடவை 5 தடவை விழுந்தால் எல்லாருக்கும் நேரம் போயிடும். ஒரு தடவை விழுந்துட்டு வந்துடணும். அதனால் உனக்கு நான் குழந்தை வரம் கொடுக்கறதுக்கு கேட்டேன். என் தங்கை காளி வந்தா. என்ன பிள்ளைப்பா பிறக்கும்னு கேட்டேன். சித்திரை மாதம் பொங்கலுக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். காளீஸ்வரி என்னும் பெயர் வைக்கணும். காலம் சொல்லலாம். அரோகரா. வரலாம். உடனே வா. இந்த அப்படி வெற்றி ஆகித்தாரேன், தொழிலையும் நல்லா ஆகித்தாரேன். இருந்து சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படி நடக்கட்டும். திருச்சி மாநகர், திருச்சி வண்டனா வந்துட்டோம்னு சொல்லுடா. வண்ட வண்ட தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வா. நின்ற இடம் யாவும் நிழல் போல தோடுதே அன்று சொன்ன வார்த்தை. பிள்ளை எங்கப்பா இருக்கு? யாரு? எங்க இருக்கு? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. அன்று சொன்ன வார்த்தை அடைவோம். என்னப்பா? ஆமா. ஓ சரி, கேட்டோம். வரலாம். உடனே வா. 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரகங்களை பார்த்து சொல்லுகிற பொழுதே சில ஆபத்துகளும் சூழ்நிலைகளும் நடக்கும் அப்படின்னு கிரகத்தில் இருக்குது. புரியுதா? கிரகம் என்பதை ஏற்பது மனசா அறிவா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒரு பக்கம் போயிட்டாலும், ஆனால் கிரகப்படி இப்போ நடந்தது தான் நடைமுறையான விளக்கம். இந்த பிள்ளைங்களுடைய கால், ஒருவருக்கு கால் 2ம் சரியாயிடும். இன்னொரு பிள்ளைக்கு இடுப்பு சம்மந்தமான வலியும் வேதனையும் இருக்கும். அது 2ஐயும் மாற்றி தெளிவாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் விட்டுவான். கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லாப்பா. கடன்கள் மனவேதனை தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாருப்பா? கால் விட்டுவாங்க. என்னையா?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக நீ பார்க்குற தொழிலும் நிலபுலன் சம்பந்தமான குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் சில பேர்களாக விசாரணை வழக்குகள் தான் சந்திக்கக்கூடிய தலைவிதி உனக்கு நடந்துருச்சு. அதனால் இதிலிருந்து வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த விடுதலை எப்பொழுது என்பது உன் கேள்வியாகும். கால் ஒன்றுவா. நல்ல செய்தி வரணும்னு நான் சொன்னேன், நீ போனவே தூர போட்டேன். எப்படா வர்றது? கண்ண முடிக்கா கருப்பசாமி என்ன செய்யணும்? தை மாதம் 20ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு விளக்கம் கிடைக்கும். அதில் உனக்கு கடன்கள் தீரக்கூடிய அளவுக்கு நான் செல்வத்தையும் தரேன், வெற்றியை தரேன். வர வச்சுட்டேன். நல்லா இருக்கும் கருப்பசாமிக்கு. அதே திருச்சி மாநகர் தன் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தீங்களா? வாங்க. பொம்பளை பிள்ளையாம்மா உனக்கு எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. இரவல் தந்தவன் கேட்டாய். நல்ல காலில் விடலை அப்படிச்சே. சாமிகிட்ட மனத்தை குடும்பம்ல என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. வரலாம் மகளே வா. நாட்டுக்கு நாடு மட்டும் பிள்ளை திரும்பி வரணுமா? கண்டிப்பாக வரணுமா? பிள்ளை மட்டும் வரணுமா ஜோடியாக வரணுமா? ஜோடியாக தான் வர வைக்க முடியும், தனியாக வர முடியாது. நல்லா அமைச்சு தந்துடுறேன். காலில் வந்துட்டு வா. ஏன்னா எல்லாமே நிறைவாயிடுது, இனி அறகுறையாக கூட்டு வர முடியாது. நாராயணா. குழந்தை ஜனன பாக்கியம் உருவாகக்கூடிய நேரம் வந்துருச்சு. பேரன் பேத்தியோடு உன்னை சந்திக்கிறேன் மகளே. ஆவலுடன் இருப்பாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். அடுத்து கருப்பசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை சாமி ஐயா, எங்கள் வீட்டில் அடிக்கடி சாவுதாங்க ஐயா, அது ஏன் நடக்குன்னு தெரியணுமா ஐயா? கால் வந்துட்டு வரலாம். சேயினை எழுப்பிடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன். நாவிய கடுகு வேண்டும், அதுவும் நாவுரித்தானும் வேண்டும். சாவினை அறியாத வீட்டில் தந்ததாயிருத்தல் வேண்டும். புத்தர்கிட்ட போய் ஒரு தாய், என் குழந்தை செத்து போச்சு. அமைதி. பக்தர் வந்து அமைதியாக இருக்கும் போச்சு. பகவானே, என் பிள்ளையை நீங்கள் உயிரெழுப்பி தர வேண்டும் என்று கேட்டாள். உடனே புத்தர் சொன்னார், மகளே, உன் சேயினை எழுப்பிடுவேன், உன் குழந்தையை நான் எழுப்பிடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன். அப்படியா, நடக்கட்டும் சாமி. அதுக்கு என்ன செய்யணும்? நான் அவிய கடுகு வேண்டும். நல்ல தெளிவாக ஆக்கப்பட்ட கடுகு வேணும், உடனே கொண்டு வரேன். அதுவும் நான் உரித்தானு வேண்டும், 4 பக்கம் வேணும். வாங்கிருந்தேன் சாமி. ஆனால் சாவினை அறியாத வீட்டில் அது தந்ததாயிருத்தல் வேண்டும். எப்படி வீட்டில் தந்திருக்கணுமா? சாவறியாத வீட்டில் தந்திருக்கணும்னு சொன்னார். மடியில் பிள்ளைய போட்டுட்டு ஊராக சுற்றினா கடுகு இருக்குன்னுச்சு ஒரு வீடு. தாரம்னா, அம்மா உங்கள் வீட்டில் யாராவது செத்தாங்களா? போன மாதம் எங்கள் தாத்தா செத்தார், உன் கடுகு வேண்டாம் ஒன்று வேண்டாம் தாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக பார்த்தா ஊரெல்லாம் சுற்றி அறிந்தாள், உயிரற்றோர் இல்லமில்லை. சாகாத வீடு உலகத்தில் இல்லை. மாறில்லாத உயிரை மகானே காக்க வேண்டும் என்று சொல்லி உடனே வந்தா. சுவாமி, எனக்கு ஞானம் புகட்டியதுக்கு நன்றி. அதனால் மரணமில்லாத பெருவாழ்வை பெறுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்குமே இடமில்லை, உண்மையை உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் என்ன நடக்குன்னா, உன் சகோதரி புருஷமாரெலாம் தூக்கு போட்டு சாவுதான். அப்படி அந்த மனநிலைகள் பேதமாகுவதற்கு என்ன காரணம்? அப்படி எதுவும் செய்வன வைவன கோளாறு நடந்துச்சா? அப்படி இல்லைனா கிரகங்களால் நடந்துச்சா? இல்லை நாங்கள் இருக்கிற வம்சவழியில் எதுவும் பாவங்கள் நடந்து
இந்த பிரச்சனைகள் நடந்ததா என்பது உங்கள் கேள்வி. கால் ஒன்று வரலாம். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நீங்கள்லாம் பக்தர்கள் என்னை அழைக்கக்கூடாது, இழுக்கக்கூடாது, பார்த்துக்காங்க. அருள்வாக்கு நடக்கும்போது கொஞ்சம் பக்தியோட இருங்க. அந்த மனைக்குள்ள போய் பார்த்தேன். 5 தலைமுறைகளுக்கு முன்னால் ஐந்து தலைமுறைகளுக்கு முன்னால் இறக்காத ஒருவனை இறந்து விட்டான் என்று சொல்லி அடக்கம் செய்து விட்டான் உங்க முப்பாட்டன். அதனுடைய பாவத்தின் பிரதிபலிப்பிலே அந்த ஆத்மாவுக்கு துணையாக இருந்தவர்கள் இறந்து போனவனுக்கு பிள்ளை 5. அந்த 5 பிள்ளைகளுடைய பாவமும் ஒன்றை கொண்டு சேரும்னு சொல்லி சாபம் விட்டுட்டு உயிர் விட்டான். அதனால் இப்போ உன் குடும்பத்தில் 5 பேரில் 3 பேர்கள் உயிர் இழந்துட்டாங்க. உண்மையா? இப்போ 2 பேர் பாக்கி இருக்கிய. அந்த 2 பேரில் ஒருத்தன் ஓம் புருஷன். அவனும் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இறந்தோர்களை அடக்கம் செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டு இருக்கிறான். காலன்ட்டு வா. பெத்தாதான் பிள்ளையா? என்னடா பெட்டினாதான் புருஷனா? அப்படி ஒரு கேள்வி இருக்கும் உலகத்தில். இருக்குமா இருக்காதா? அதை மாதிரி அவனுக்கு எதுவும் மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது, என் உடன் பிறந்தவர்களுக்கு நடந்தது போல எனக்கும் நடந்துடக்கூடாது. அதனால் சாவித்திரி எவலோகம் சென்று வரவாங்கி கணவனை காப்பாற்றியது போல, ஐயா கருப்பசாமி, என் புருஷனுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கா இல்லையா, அதை நீங்கள் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீ கேட்க வந்திருக்க. கால் ஒன்று வரலாம். என்னம்மா ஊழை விடுது? உன் வீட்டு பக்கம் ஊழை விடுத. உன் ஊர் பக்கம் ஊர் பேர் என்ன பேர்? வடக்கம்பட்டி. நரிகளாக வருத. நரிகள் வந்து ஊழையிடுது. டிங் டிங். கால் வந்துட்டு வா. சத்தம் கேட்கடா. ஊழையிடுது. முடிஞ்சிருமா? நடக்குமா? சரி, கண்ண முடி உட்கார். 88 வயது வரை உன் கணவன் உயிரோடு இருப்பான். வெற்றி உண்டு மகளே. தொழிலை பற்றி வெற்றியாக்கி அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களை செம்மையாக வாழ வைக்க காப்பாற்றுறேன். போயிட்டு வா. லவ் பண்ணது நல்லது தானம்மா? சரி வேண்டாம்மா, காப்பாற்றிடுவேன். ஏம்ல இழுக்கிய எத்தனை வயசு? கர்மசாமிக்கு மதுரை மாநகர் உடல்நிலை என்னப்பா? வா பக்கத்தில். என்ன விஷயம்? என்ன கிட்னி ப்ராப்ளம் எது இருக்கா? சுவாமியே, நரம்புகள் பாதிக்கலை. தைரியமாக இருங்க. வாயா போல உன் பிள்ளைய காப்பாற்றுவோம். கடன் அடைச்சிட்டாரன் தான் அள்ளி தந்தாச்சு. ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் மகனை திருத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா மகன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டுவாங்க. நல்லா இருக்காடா? அழகா இருக்குமே.
இது வேற பூ, இது வேற பூ. எதுவும் பையன் எங்கடா இருக்கான்? எங்கே இருக்கான்னு தெரியலையா? ஒரு பூவோட ஓடி போயிட்டான். அது உங்கள் ஜாதி இல்லை, அந்த பூ தெரியுமா? வேற வேற காட்டுதை பற்றியா? கால் வந்துட்டுவா. இல்லை பேரா கண்டுபிடிச்சிருவேன், ஒழுங்காக உட்காரணும். கர்மசாமிக்கு இப்போ உன் மகன் திரும்பி வரணுமாடா? அந்த பிள்ளையோடய வர வச்சிருட்டுமா? பொன் பாவம் பெரிய பாவம் இல்லையா? இருக்கிற குழந்தைய காப்பாற்றுறது புண்ணியம் தானே? தப்பு இல்லையா? இன்னொருத்தனுக்கு பிறந்த குழந்தைய நம்ம எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா? என்னம்மா? சாதிக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஜாதிக்கு சாகாத தீ என்று பெயர். இலக்கணத்தில் இடைப்போலி. சாவன்னா ஊடால காவன்னாவை எடுத்துட்டாங்க, தீயை மட்டும் வச்சுட்டாங்க. ரெண்டையும் சேர்த்தா சாதி. ஊடால அந்த காவனாவை போட்டால் சாகா தீ. இன்னே வர இந்த தீ அழியுதா? சாதிங்கிற தீ இன்னே வர அழியுதாயா? அழியாது. சாகாத தீ. கொஞ்சம் கண்ண முடுங்க. உன் மகன் வேணும்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு தான் வருவான், இல்லைன்னா அவன் வரவே மாட்டான். நம்ம கொஞ்சம் போய் சொல்லி பார்க்கலாம். என்ன செய்யலாம்? கூப்பிட்டு வரணுமா வேண்டாமா? உன் மகன் தான் வேணும். பிடிச்ச வாசத்தில் மாற மாட்டீங்களே, கால் வந்துடுவான். பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்துருக்கான், அவளுக்கு தாலி கட்டியிருக்கேன். இது என்னடா பண்ணுறது? அவள் பழைய தாலியை கழுத்து வீட்டில் வச்சுருக்கா. நல்ல பிள்ளைடா, கட்டிக்காரி. கொஞ்சம் அவள் உள்ளத்தை கொஞ்சம் நான் பார்க்கேன். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க பொதுமக்களே. என்னப்பா பாம்பு வந்துருச்சா? இல்லையே. ஆ என்ன போகுது? ஓ சரி, ஓ சரி. கண்ண முடிய நீ உள்ளத்தை சேரடிக்க அப்பயே உள்ள. ஒழுங்கா உட்காரு. ஐயா ஓ இல்லை, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலை, கூட்டி போய் சும்மா பொய்த்தாடி தான் கட்டியிருக்கான். அவனை கூட்டு வந்துருந்தேன், நீ கவலைப்படாத, காலில் விழுந்துட்டான். சட்டப்படி போகலை, தப்பிச்சுட்டான். சின்ன ட்ரைனிங். கர்மசாமிக்கு அப்படின்னா அந்த பெண் பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பீங்களாப்பா? உண்மையா இல்லையா? நம்ம வீட்டில் அப்படி ஏற்பட்டாலும் நம்ம அதை கேட்க தானே செய்வோம். அவள் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுது சாமி. ஏன்னு கேட்டேன். அவள் ரொம்ப திறமையானவா, இவனை விட நல்லவர்களை கூட அவள் கையில் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை உடையவா. அதனால் உன் மகன் ஒரு சோம்பேறி பையன் கூட்டு வந்தாச்சு. கவனமாயிரு, புரியுதா? வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து வரைந்தி கூட்ட நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். புதன்கிழமை என்னை வந்து பாரு. அதே மதுரை மாநகர் உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு உடல்நிலை இல்லை? வாங்க. என்ன செய்து? யாருக்கு கால் வந்துட்டாங்க? நல்ல காலில் விடலையே. நல்ல காலில் தான் விழுந்தியா, ஆனால் நல்ல விழலைன்னு அர்த்தம். குமரகுருபுரம் வந்துட்டானா? பாப்பா, உன்னுடைய மனைவியினுடைய பாதங்களை பார்த்தேன். பாதங்கள் அப்படி அமுக்குனா பள்ள விடுதலைட்டா. நீர் சம்பந்தமான வலியும் வாதரோகம் சவ்வு சம்பந்தமான பாதிப்பு இருக்கு. அதையும் சரியாக்கி தரேன். கிட்னி சம்பந்தமான பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. வராமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? முருகா, என்ன உன் பையனை பார்த்த உடனே வேலும் மயிலுமாக முருகப்பெருமான் வந்து நின்றார். அதனால் உன் பையன் இருதார யோகம் உடையவன். எத்தனை தாரம்? இருதார யோகம் உடையவன். ஐயாவுக்கு கொண்டாடி தானே. பக்கத்தில் வா, கண்ணை மூடு. பையனுக்கு வேலையும் தாரேன், நல்ல வாழ்க்கையும் தாரேன், மனைவிக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றியும் தாரேன். சந்தோஷமாக இருப்பேன். கர்மசாமிக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனை உடையவர் யாருப்பா? மதுரை மாநகர். வருக வருக. நிலம் சம்பந்தமாக
பக்கத்தில் வந்தோடனே மடக்குவோம். கால் வந்துட்டு வாப்பா. உன் துணைவியார் எங்க? நீங்கள் கோர்ட்டில் கிடக்கா உங்களுக்கு நேரம் வந்தோமா? இந்த பையன் யாருடா முன்னால் வந்திருக்கானா? என்ன இன்னொரு கால் விட்டாங்க. வனப்பேச்சி அம்மனையும் வணங்கி வந்த பேரழகு வீரகாளி ஒத்திரகாளி. உங்கள் வீட்டு வாசல் பக்கத்தில் போகிறேன். வீட்டு எல்லைகளெல்லாம் தாண்டி முனீஸ்வர சாமி இருக்கிறாரு. என் தங்க பேச்சு ஒருத்தி இருக்கிறாப்பா. இருக்காளாடா? கால் நெல்லு அம்மா, நெல்லுக்கா செல்லம், செல்லக்குட்டி நெல்லு, செல்லக்குட்டி கால் வந்துட்டு வாங்க. சரி, அமைதியாருமா. கர்மசாமிக்கு ஓகே. இந்தா அமைதிப்படு பார்க்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையை பற்றி மன அபிப்பிராயத்தில் ஒரு குறையும் குழப்பமும் இருக்குது. அதை செம்மையாக்கி வெற்றியாக்கி தரேன். உன் இடம் சம்மந்தமான விஷயத்தில் வில்லங்கமும் செய்வனை கோளாறுகள் சம்மந்தமான பிரச்சனையும் நடந்துக்கிட்டு, அதையும் செட்டாக்கி உங்களுக்கு துன்பம் இல்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? யார் கருப்பசாமி? மதுரை கருப்பசாமி. மதுரை மதுரை எல்லை 1 2 3 4. பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்னும் பள்ளி செல்ல மனமல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. கால் ஒன்று சொல்லலாம். யாருக்கா? சேர்ந்தாளா? நான் நம்புவேனா? அவர் இஸ்லாமியர், நீங்கள் எப்படி சேர்ந்தாள்? சரி சரி உட்காருங்க. அவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னு கேட்டேன். நீங்கள் எல்லாரும் நிலம் சம்மந்தத்தில் எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அதனால் அதுக்கு ஒரு விடை கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக ஒரு வார்த்தை அப்படி ஒன்று வீசி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு நான் பெர்சனலான விஷயத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. உன் மகனுக்கு இப்போ கொஞ்சம் நேரங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கு, பணங்கள் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. இடமாற்றம் சரியாகுமான்னு அவன் சிந்திக்கிறான். இடமாற்றம் செய்ய வேண்டாம், அந்த இடத்த சரியாக்கிட்டான். நீ போட்ட அக்ரிமெண்ட்டில் செலவு இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. அவைகள்லாம் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே சம்மந்தப்பட்ட ஆட்களை உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன். 2 இடத்த உனக்கு விற்று தாரேன். சில கோடிகளை உன் கையில் கொடுத்தேன். கர்மசாமிக்கு நல்லா இருக்கப்பா. இந்தாங்க பணம். அதான் வேணும், எங்களுக்கும் அதான் வேணும். அதே மதுரை மாநகர் எல்லை என் வீட்டில் நோய் பிணி காட்டுத கருப்பசாமி. அதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டு வந்திருக்கான். ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாற்றி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது, போய் விழுந்தாரு. நல்ல காலில் விடலை, சாமிகிட்ட மனதை கொடுக்கலன்னு. நம்ம என்ன ஆஃபீஸாக நடத்துகிறோம், லேசாக அட்டன் பண்ணிட்டு போகுதுக்கே இல்லைல்ல. வரலாம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அமைதியாக இருங்க மக்களே, நல்லா அமைதியாக இருங்க. வரலாம். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் முப்பாட்டை முதல்லையே இறந்து போயிட்டான். அவனுடைய பொண்டாட்டி தனித்து இருக்கும் பொழுது சில பேர்களுக்கு நோய் பிணிகளுக்கு ஐடியா காட்டி வழிகாட்டினான். அவளை இன்னும் தெய்வமாக பல பேர்கள் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுடைய செயலில் ஏற்பட்ட சில பாவ வினைகள் உன்னுடைய பாரம்பரியத்தில் இப்போ 3 குடும்பங்கள் நோயாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டு இருக்கா? இந்த நிலைகளுக்கு மாறுபாடாக காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் மூழ்கி வந்தால் சில பாக்கியங்கள் கிடைக்கும்னு பிரத்தியார் சொன்னதும் உண்டு, நான் இப்போ சொல்வதும் உண்டு. கால் ஒன்று சொல்லலாம்.
இனி யாருக்கும் ஆபத்தான நோய்கள் வராமல் காப்பாற்றி தரேன். ஏகமான கடன்களை வச்சு இப்போ தலையில் சுமக்க முடியாமல் உட்கார்ந்துருக்க. இந்த கடன்களுக்கு 2 நண்பர்கள் ஒரு 2 கோடி ரூபா உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அது மூலமாக உன் கடனையும் தீர்த்து தரேன். உன் பையனை அருமையாக படித்து டாக்டர் ஆக்கியாச்சு, வெற்றியாக இருக்கான். கர்மசாமிக்கு கரூர் கரூர் மதுரை அப்படியே போய் இருந்த இடத்துல போய் உட்காருங்க. கரூர் வாங்க. கரூர் 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 மொத்தம் 4 உத்தரவு இருக்குது. கரூர் சாமிகிட்ட கனி கிடக்க 4 உத்தரவு கனி கிடக்க. 1 2 3 4 மகனுடைய வாழ்வை பற்றி காக்க வந்தது யாரு? பையன் எங்கே இருக்கான்? அதான் வாழ்வை பற்றி காக்க வந்தவா. அமைதி. ராமன் ஒரு புறம், இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டாக்கா. சீதை ஒரு புறம், எந்த ஊருப்பா? இது யாரு? அக்கா வரலாம். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, 3ஐயும் கூட நம்ம சொல்லலாம். உங்கள் மனசு தாங்குமாங்கிறது தான் எனக்கு பிடிக்கல. அதனால் நடக்க போகிற நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லி நடத்தி வச்சு தந்துட்டுமா, அதுதான் சரின்னு நினைக்கிறேன். சரியா? கால் வந்துட்டு நீ இருப்பா. அவன் இஷ்டப்பட்டு கல்யாணம் நடத்திக்கிடணுங்கிற ஒரு நிலைமை அவனுக்கு இருக்கு. அதை நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்டால் அந்த கல்யாணம் மங்களகரமாக நடந்துடும். நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வண்டியில் வந்து இறங்குவான். என்ன பண்ணலாம்? முடிச்சு கொடுத்துருவோமாப்பா? நீ மாற மாட்டிய? பக்கத்தில் வாங்க செல்ல மக்களே. வெற்றி மாலை கொடுப்பா. யார்கிட்ட கொடுக்கறது? மாலையை கட்டிட்டியே, யார்கிட்ட கொடுக்கறது? சகோதரனை உண்டா? வாடா மனம் நிறைந்த மகனே வா. கர்மசாமிக்கு தாயும் நீ, தந்தையும் நீ. இந்த வெற்றி மாலை உன் மருமகனுக்கு மனமாலையாக இருக்கும். ஆனந்தமடைந்து வருவீர்களப்பா. செல்வமாக இருமா, சிறப்பாக இரு. மங்களமாக உன் பையன் உயர்வாக இருக்கும், பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். சாப்பிட்டு போங்க. அறவுரையா பிறாயிங்க. சொத்து சம்பந்தமான மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கரூர் எல்லை வாப்பா. என்னம்மா சொத்து? நான் என்ன கேள்வி கேட்டேன், நீ என்ன கேட்டு வந்திருக்க? வீடு வாசல் சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருன்னு கேட்டேன். பத்திரம் சொந்தமாக உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டு வா. பத்திரமெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு. அது ஜெராக்ஸ் எடுத்தால் ஒரிஜினலாக வைக்கலாம்ல. நீ எல்லாம் என்ன பிள்ளை? நீ எல்லாம் காலில் வந்துட்டாப்பா. என்னம்மா? சரி சரி. உன் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு 2 சொந்தக்காரங்க காரணம். சரியா? அதில் ஒன்று அந்த இடத்த விட்டு விரட்டணும்னு ஒரு நல்ல பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் உனக்கு உரிமையை நான் வாங்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா அப்படியே சேர்த்தாச்சா. சந்தோஷமாரு, ஆனந்தமாக வந்து சேர்ந்துருவாங்க. பேரம் பேத்தினோடு என்னை வந்து பாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி தடையாகுதுன்னு கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில்ப்பா? இன்னொரு தரம் காலில் வந்துட்டாங்க. என்னப்பா என் போட்டோ எதுவும் வச்சுருக்கியா?
ஒவ்வொரு நாளும் பார்த்து நீங்கள் உங்கள் விஷயத்தை ஃபோன்லேயும் சொல்லுவீங்களே, கருப்பசாமி ஐயா எனக்கு இதை நிறைவேற்றி வச்சுருங்க, அதை நிறைவேற்றி வச்சுருங்க. டெய்லி பார்க்குறீங்களே, மண்டையை போட்டு உடச்சிக்கிடுது அடிக்கடி. கால் வந்துட்டோம். கருப்பசாமிக்கு ஐயனே நீரே முக்கண்ணன் முதல்வனாகுக. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாயிருக்கே தவிர வந்த வண்டி போக மாட்டுது. என்னென்னா அதெல்லாம் நான் வந்து இப்போ பழையதை நிப்பாட்டத்துக்கு கூட இப்போ இடமும் நமக்கு செட் ஆகலை. அதனால் இடமாற்றம் செய்வோமா அல்லது தொழிலுக்கு வேறு வழிகளை பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலைகள். இதற்கிடையில் உன்னுடைய பிஸ்னஸுக்கு நிகராக இன்னொருத்தன் ஓகே பண்ணி உனக்கு போட்டி போட்டு வச்சுருக்கான். அவன் வச்சுருக்க இடத்துல ஒரு பல்க் இருக்குது, புரியுதா இருக்க? அவன் தான் உன் பக்கத்தில் வந்திருக்கான் பிரச்சனையை உருவாக்கி. அதனால் அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் தொழிலை வளமாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். ஏன் உனக்கு அந்த அடையாளத்தை காட்டினோம்னா அவனுக்கும் உனக்கும் சில காலங்களுக்கு முன்னால் முகச்சடவு உண்டே. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, என்ன வேணும்? இந்த தலைவலிக்கு நரம்பியல் பிரச்சனை தான், வேற ஒன்றும் கிடையாது. செய்வனை யாரும் வைக்கலப்பா, வீணா யாரும் கற்பனை பண்ணிடாதீங்க. அப்படி எதுவுமே நடக்கவில்லை. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒருவருடைய மனத்துயரத்தை தீர்த்து வெற்றியாக்கிட்டாங்க. வேற என்ன செய்யணும்? அவனுடைய மனத்துயரை தீர்த்து தார ஒரு 10 லட்ச ரூபா அவன் கையில் கொடுக்கியா? வீட்டில் கொண்டு வச்சிருந்தேன், கொடுக்குறியாப்பா? அவனுக்கு அதுதான் இப்போ தேவை, தெரியுமில்ல? இந்த நான் தாரேன், ஒழுங்கும் அவன் வீட்டுக்கு வருவான், வீட்டில் வந்து அடையும் கிடப்பான். போயிடல வாங்க. நீ என்ன நினைக்கிற? இப்போ கொடுத்தா அந்த பணத்தை அழிச்சிருவான். அதனால் காலம் கடந்து கொடுப்போம், அவன் உழைக்கட்டும். அதான் சீனாக்காரர்கள் சொல்லுவாங்க, மீனை கேட்டால் மீனை கொடுக்காயடா, மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக்கொடு. பணத்தை கேட்டால் பணத்தை கொடுக்காயடா, பணத்தை உழைக்கிறதுக்கு கற்றுக்கொடு. உண்மையா இல்லையா? அதனால் அவன் உழைக்கட்டும்டா, நீ கண்டுக்கிடாத, என் மேலே பார்த்த கொடு. சுருண்டு வருவான் பாரு, ஓ நீ